அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் விட்டுட்டா சண்டே டெஸ்ட் சீரியஸ் போட்டு வந்தோம். ஸோ சண்டே டெஸ்ட் சீரியஸ் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி தியரி வந்து சிலபஸாக கொடுத்துருந்து கொஷின்ஸ் கலெக்ஷன் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 60 கொஷின் வந்து டெஸ்ட்டுக்கு கேட்டிருந்தேன். இது வந்து கூகுள் ஃபார்மில் வர டெஸ்ட் தான். வேணும்னா நீங்கள் இந்த டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். எவ்ரி வீக் சண்டே வந்து டெஸ்ட் சீரியஸ் போயிட்டுருக்கும். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டெய்லி டெஸ்ட் கொடுத்துருவேன். யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்சிக்யூஸு ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். அதே போல் டெஸ்ட் பேட்சும் கொடுத்துட்டு வரேன். ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து யாரெல்லாம் எவ்வளோ ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் 1 பை 1 சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேட்டு பின்றவர் 60க்கு 52 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கொஷின் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக கேட்குற கொஷின் தான். ரொம்ப பேசிக்காகவும் கொஞ்சம் இன்டீரியராக போயிட்டு சப்ஜெக்ட்டுக்குள்ளே என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, என்னென்ன தியரம் ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்றதை கம்ப்ளீட்டாக கேட்டிருப்பேன். அதே போல் அதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். குட்டி குட்டி ஃபார்முலாஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டிஆர்பி கொஷின்ஸ் மொத்தத்தையும் கவர் பண்ணி கேட்டிருக்கேன். அதில் காமன் சிலபஸில் வரா மாதிரி. ஓகே, ஸோ இது நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவர் பாருங்களேன், என் ஜெயராணி அப்படின்றவங்க வந்து அகைன் 52 எடுத்திருக்காங்க 60 மார்க்குக்கு. ஸோ டோட்டலாக 60 கொஸ்டின் இதில் கேட்டிருந்தேன். ஸோ இதில் வந்து 30 மார்க் இவங்க நேம் சரியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தானப்பில் இவங்க வந்து 30 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்தது இவங்க நல்லா ஸ்கோர் பண்ணணும், நல்லா படிங்க, உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ அடுத்து வந்து ஸ்ரீனிவாசன்றவர் வந்து 55 எடுத்திருக்காரு 60க்கு. ஸோ நல்ல ஸ்கோர் தான். 50+ன்றது இந்த பேப்பருக்கு ரொம்ப வேல்யூவான ஸ்கோர் தான். ஸோ எல்லாமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த டெஸ்ட்டுக்கான சிலபஸ் இன்னைக்கு ஈவினிங் நான் கொடுத்துருவேன். அடுத்து சுகன்யான்றவங்க 50 மார்க் எடுத்திருக்காங்க 60க்கு. ஓகே, ஸோ இவங்களாம் கன்சிஸ்டண்ட்டாக டெஸ்ட் எழுதிக்கிட்டே வரவங்க. அடுத்து தனப்பிரியான்றவங்க 57 எடுத்திருக்காங்க 60க்கு. ஸோ எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் கொஸ்டின். லக்ஷ்மின்றவங்க 48 எடுத்திருக்காங்க. ஸோ இது போல் நீங்களும் உங்கள் ஸ்கோர் வந்து அவளாக போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சரண்யா மார்க்ன்றவங்க 53 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முனுசாமி அப்படின்ற 53 எடுத்திருக்காரு. ஸோ 60க்கு 53 மார்க் முனுசாமின்றவர் எடுத்திருக்காரு. அடுத்து சுரேஷ்குமார் எம்ன்றவங்க 35 எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மோகனப்பிரியா 32 எடுத்திருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து இன்னும் நிறையா பேசிக்லாம் கொஞ்சம் கான்செப்ட்லாம் கவர் பண்ணி படிச்சாக்கணும். ஏன்னா 32ன்றது ரொம்ப லோ ஸ்கோர் தான் இந்த பேப்பருக்கு. அடுத்து நதியா இது வந்து ஆவரேஜான ஸ்கோர் தான். 44ன்றது நதியா ஆறுன்றவங்க 44 எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து தேன்மொழின்றவங்க 57. ஸோ மேபி உங்கள் ஃபர்ஸ்ட் மார்க் 59 ஒன்று இருந்தது. தேன்மொழின்றவங்க 57 எடுத்திருக்காங்க. அடுத்து 52 பிரியதர்ஷினி. இவங்க வந்து வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஜாயின் பண்ணவங்க. ஸோ நிறைய பேர் அடுத்த டிஸ்ட்ரிக்ட்டும் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். சசிகலான்றவங்க 32 எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விஜயகுமார் 38 ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஹெப்சின்றவங்க 41 எடுத்திருக்கீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியபிரியா 43 60 அவுட் ஆஃப் 43 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெல்பா அப்படின்றவங்க 54 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 57 ஃபர்ஸ்ட் மார்க் பார்த்தோம் இல்லைங்களா. ஆர் ராஜேஷ்ன்றவங்க 46 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வனிதா 44 எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடேஷன் இவங்க வந்து 49 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது சௌமியா கலைச்செல்வன். ஆக்சுவலாக அவங்களுடைய ஸ்கோர் வந்தீங்கன்னா 52. ஆக்சுவலாக அவங்க ரெகுலராக வந்து ஃபுல் மார்க் எடுப்பாங்க. பட் ஏன் 52 வந்து 8 கொஷின் தப்பாக போட்டிருக்கீங்க என்னன்றதை பாருங்கள். ஸோ அடுத்தது பச்சையம்மாள் 49. அதுக்கப்புறம் ஷாலினி அப்படின்றவங்க 40 எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 57 தான். ஸோ இன்னைக்கு டே வரைக்கும் டெஸ்ட் எழுதி அனுப்புறவங்களுடைய ஸ்கோர் இது. இன்னும் நிறைய பேர் எழுத வேண்டியது இருக்குது. ஸோ டெஸ்ட் பேட்ச் வேணும்னா நிறைய ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எம்சிக்யூஸ் படிக்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்ட்டில் ஸ்கோர் பண்ணுறன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போது என்னதான் சப்ஜெக்ட் படித்தாலும் டெஸ்ட் கொஷின்ஸ் நிறையா போட்டு பார்க்கணுன்ற ஐடியா உங்களுக்கு மைண்டுக்கு வரும். ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக அடுத்தடுத்து பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போது ஸ்டடி மெட்டீரியல் வேணும், எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து புக் பண்ணி வாங்கிக்கலாம். உங்கள் அட்ரஸ் கொரியர் போட்டுருவேன். ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணோடனே உங்கள் நம்பர் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். டெஸ்ட் சீரியஸ் வந்து கண்டென்ட் கொடுத்துருவேன். நீங்கள் படிச்சுட்டு அடுத்த டெஸ்ட்டு சண்டேக்கு நீங்கள் ரெடி ஆகிடணும். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இன்றைக்கான ஸ்கோர் பண்ணவங்க அவங்களுடைய டேட்டா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போல் இன்னும் எழுத வேண்டியவங்க எழுதி ஸ்கோர் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கான சொல்யூஷன் பிடிஎஃப் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ குரூப்லேயும் இருக்குது. நீங்கள் குரூப்லேயும் போய்ட்டு உங்களுடைய சொல்யூஷன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.